வணக்கம். நான் லலிதா எம்ஜி. இன்று எந்த தலைப்பில் வீடியோ எடுக்கப் போகிறேன் என்றால், தலைப்பு என்றால் அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவை பேல்ட் ஈகிள் அப்படின்வாங்க. பேல்ட் ஈகிள்னா தமிழில் வந்து கழுகு. ஓகே, கழுகு தான் அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த கழுகை பற்றி நான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சி இந்த வீடியோவை நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவை கழுகு, இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பிறகு கடைசியில் எந்த தெய்வத்தோட, தமிழர்கள் வணங்கும் தெய்வத்தோட வாகனம் என்பதையும் நான் வந்து இந்த வீடியோவில் இறுதியில் நான் சொல்லிடுறேன். ஓகே, இது அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவை, அது தெரியும் எல்லாருக்கும், நேஷ்னல் பேர்டு ஈகிள்னு. ஆனால் இது வந்து ஒரு தமிழர்கள் வணங்கும் தெய்வத்தோட வாகனமாக இருக்குது. அந்த தெய்வம் வந்து எந்த தெய்வம்னு இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகே, கடைசியில் இறுதி கட்டத்தில் நான் வந்து எந்த தெய்வத்தோட இது வாகனமாக இருந்திருக்கு ஒரு நாள் அந்த காலத்தில் இருக்குன்னு எல்லாம் நான் கொஞ்சம் விளக்கி நான் சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ வந்து அந்த காலத்தில் துணி கட்டலை, சூடாக இருக்கிறதுனால நான் கட்டலை, ஃபேன் போடல. ஓகே, ஸோ பரவாயில்ல. என்னோடய வயசு வந்து ஏஜ் வந்து 70, இந்த வருஷம் 71 வயசாச்சு. இல்லை, கழுத்து இப்படி தான் இருக்கும். சிலது கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு இப்படி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கழுத்து இப்படி இருக்குது. அழகலாட்டியும் பரவாயில்ல. நான் சொல்கிற விஷயம் தானே முக்கியம், மக்களுக்கு போய் சேரணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சது நான் வீடியோ வழியாக நான் சொல்லணும். இல்லை, வயசானாலும் இதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கும் யூடியூப் சேனல் வேணும். அதுலேயும் நான் வந்து எல்லாம் பேசி வீடியோ எடுத்து மக்கள் வந்து கேட்டு பயனளிக்கிற மாதிரி இருக்கணும்ல. அதனால தான் இந்த சேனல் நான் தொடங்கியிருக்கேன், தெரிந்து கொள்வோம்ன்ற சேனலு. இதில் எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பேச போகிறது அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவை. அதை பற்றி தான் நான் இப்போ வந்து தொடக்கத்துலேருந்து சொல்லியிருக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹெட்லைனாக கொஞ்சம் எல்லாம் நான் சொல்லி விளக்கிட்டேன். ஓகே, அதாவது உலகம் முழுவதும் எத்தனையோ கழுகுகள் வாழ்கின்றன. உலகம் முழுவதும் எத்தனையோ கழுகுகள் வாழ்கின்றது. அவற்றில் ஒன்று தான் பேல்ட் கழுகுன்னு சொல்லுவாங்க. பேல்ட் கழுகு, தமிழில் வந்து கழுகு, ஆங்கிலத்தில் வந்து ஈகிள். உலகம் முழுவதும் எத்தனையோ பறவைகள் இருக்குது. அந்த பறவைகளில் வந்து கழுகுன்ற ஒரு இனத்தை சேர்ந்த கழுகும் இருக்குது, கழுகு வகைகளும் இருக்குது. ஸோ இந்த கழுகு தான் வந்து அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவையாக இருக்கிறது. ஓகே, இது ஆங்கிலத்தில் வந்து, தமிழில் வந்து கழுகுன்னு வாங்க, ஆங்கிலத்தில் வந்து பேல்ட் ஈகிள்னு வாங்க. BALD ஈகிள், EAGLE என்று சொல்வார்கள். ஓகே, இந்த கழுகு பேர் நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன், தமிழில் கழுகு. இந்த பேல்ட் ஈகிள் என்ற கழுகு பறவைகள் யுனைடெட் ஸ்டேட் நாட்டின் தேசிய தேசிய பறவையாக உள்ளது. அதாவது அமெரிக்கா நாட்டின் நேஷனல் பேர்ட்னுவாங்க. ஓகே, ஒவ்வொரு நாட்டுக்கும் நேஷனல் பேர்ட் இருக்கும்ல, தேசிய பறவை. அந்த மாதிரி அமெரிக்கா நாட்டுக்கு தேசிய பறவை கழுகு. ஓகே, இந்த பறவை வந்து அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவையாக, இந்த கழுகு பறவை ஈகிள் வந்து அமெரிக்கா நாட்டின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1782ஆம் ஆண்டு. ஓகே, இந்த கழுகு பறவைகளை வந்து 80 இனங்கள் இருக்குது, மற்ற நாடுகள்லேயும் இருக்குது. ஓகே, ஆப்பிரிக்கா, ஒரேஷியா நாடுகள், அதில் உள்ள இடங்கள்ல, ஆப்பிரிக்கா, ஒரேஷியா இந்த நாடுகள்லேயும் இந்த கழுகு பறவை இருக்குது. இதே மாதிரி பறவைன்னு சொல்ல முடியாது, இதுவும் இருக்கலாம். மற்ற கழுகு பறவையில் வந்து எத்தனையோ விதம் இருக்குது, விதவிதமாக இருக்குது. அந்த கழுகு பறவைகள்லாம் அமெரிக்காவிலையும்
யுரேஷியா நாட்டிலையும் இருக்குது. அமெரிக்கா நாட்டு கழுகு பறவைக்கு வந்து கண்கள் வந்து பெருசாக இருக்குமா. கழுகு பறவை இப்போ அங்கே ஓட்டுவோம், நான் பாருங்கள், அது கண் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து கழுகுல இதுக்கு வந்து பெரிய கண்களும் கூரிய நுனியுடைய வளைந்த அழகும் இருக்கு. ஓகே, அதோட அழகு இருக்குல்ல, வாய் கொத்துறது, அது வந்து வளைந்த வளைந்த அழகு மாதிரி இருக்கும். அழகுன்னா அந்த வாயில் உள்ளது, இந்த மூக்கிட்ட ஒன்று நீட்டாக இருக்குமே, அழகுன்னு வாங்க. அது வந்து ரொம்ப கூரிய நுனியாக இருக்குமா, ஷார்ப்பாக இருக்குமா. ஏன்னா இப்போ இறைச்சி இந்த மீனுங்க இதெல்லாம் கொத்தி சாப்பிட்றப்ப அந்த கூரிய நுனியுள்ள அழகுல அந்த வாயில் தான் அது வந்து எல்லாம் கொத்தி சாப்பிடும். இந்த பறவைக்கு வலுவான நகங்களும் கால்களும் அகண்ட நீண்ட இறக்கையும் உண்டு. இறக்கைன்னா அந்த பறக்கிறது நல்லா பெருசாக இருக்குமா. எல்லாம் வந்து அப்புறம் அங்கே வைக்கிறேன் பாருங்க அங்கே இருக்கும் பெரிய பறவை. இந்த பறவையோட ரெக்கை வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. ஏன்னா பறவைகள்லேயே மிகப்பெரிய பறவை வந்து இந்த கழுகு பறவை தான், ஈக்கள் தான். ஓகே, அதனால ரெக்கை வந்து கடவுள் பெருசாக கொடுத்துருக்காரு. இந்த பறவை வந்து எங்கே வாழும்னா, அதாவது எங்கே வாழும்னா மரங்கள் இருக்குதுல்ல. இப்போ எந்தெந்த நாட்டில் வந்து இப்போ அமெரிக்காவில் பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் எந்தெந்த இடம் உள்ளதை நான் சொல்லிட்டேன். வெளிநாட்டிலையும் இருக்குது, ஆப்பிரிக்கா யுரேஷியா நாட்டிலெல்லாம். ஸோ இப்போ அது எங்கே இந்த கழுகுங்க இருந்தாலும் அதுங்களோட வந்து இடம் வந்து வாழ்கிற இடம் வந்து எங்கன்னா உலகம் முழுவதும் சுற்றுது, அங்கங்கெல்லாம் சுற்றும். ஆனால் அது வந்து தங்குற இடம் எதுன்னா மரங்கள் இருக்கிறதுல மரத்தில் கூடு கட்டி அதில் வந்து இந்த கழுகு வந்து அதில் வாழுமா. மரம் தான் வந்து அதுக்கு வந்து கூடா, அந்த கூட்டில் தான் அது இருக்குமா. கழுகு பறவையின் உணவு வந்து எதுன்னா மீன். இது மீன், அதுக்கடுத்து பழங்களும் சாப்பிடுமா. அதுக்கடுத்து காட்டில் இருக்கிற இந்த மாமிச வகைகள் இருக்குதுல்ல, காட்டில் இருக்கிற அந்த பறவைங்க, அப்புறம் சின்ன சின்ன விலங்குகள்னா சின்ன சின்ன மிருகங்க, அப்புறம் பாம்புகள், இதுங்களெல்லாம் வந்து இந்த கழுகு பறவை வந்து காட்டில் இது வேட்டையாடி அது எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருமா. அது அந்த அளவு இருக்குல்ல, அளவுன்னு வாங்க, இந்த மூக்கில் கூர்மையாக இருக்குதுல்ல, அதுலேயே கொத்தி எல்லாத்தையும் சாப்பிட்ருமா. ஸோ அப்போ இதோட உணவு வந்து மீன், இறைச்சி, பழங்கள், இதுதான். பழங்களும் சாப்பிடுமா. 1782ஆம் ஆண்டு தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க கழுகு பறவையை. ஓகே, ஈக்களை அமெரிக்கா நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த பறவை தேசிய பறவையாக அறிவித்தார்கள். அதற்கு காரணம் இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, இந்த தேசிய பறவை பேரில் வந்து கழுகுன்னு இருக்கு. அதோட விஷ்ணு சாமி இருக்கார்ல, நம்ம தமிழர்கள் கும்பிடுற சாமி விஷ்ணு தெய்வம், அவரு அந்த காலத்திலேயே அவதரிச்சவர், தெய்வமா அவதரிச்சவர் விஷ்ணு தெய்வம். விஷ்ணுவோட வாகனம் இந்த கழுகா இருக்கிறனால விஷ்ணுவோட வாகனம் வந்து கழுகு அந்த காலத்திலேயே இருக்கிறது தெரிஞ்சிருக்குது அமெரிக்கா நாட்டுக்கு. அதனால தான் அமெரிக்கா நாடு வந்து அவங்க நாட்டுக்கு தேசிய பறவையா, நேஷனல் பேர்டா இந்த கழுகை அறிவிச்சிருக்காங்க 1782ஆம் ஆண்டு. என்னோட யூடியூப் சேனலில் வியூவர்ஸ் இல்லை, என் வீடியோவும் அது பார்க்க மாட்டேது. என்ன காரணம்னு தெரியல. பார்த்தா தானே காமெண்ட்ஸ் வரும். அது இந்த யூடியூப்காரங்க எங்கே காட்டவே இல்லை போல் இருக்குது. அதனால வீடியோ எல்லாம் பார்க்காம அப்படியே இருக்குது.
அது எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஏன் வியூவர்ஸ் கூடல எனக்கும் தெரில, ஏன் வாட்சிங் அவர் கூடல அதுவும் எனக்கு தெரில. 3.5 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆக போகுது வர 5ஆவது மாதத்தோட. இந்த காரணம் எனக்கு தெரில. மலேசியாவில் உள்ள யூடியூப்பு பண்ணுறது ரொம்ப மோசம். மலேசியாவில் உள்ளவங்க எவ்வளோ பேர் தமிழ் ஆளுங்க வந்து எல்லாம் யூடியூப் வீடியோ வந்து மலேசியாவில் உள்ளவங்க போடுறாங்க. அவங்கக்கிட்ட கூட போடுவீங்க, நான் பார்த்துருக்கேன். அது அவங்கக்கிட்ட கூட கொண்டு போய் கூட என் வீடியோவை மலேசியாவில் உள்ள யூடியூப் காட்ட மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணலாமா? அப்படி இதெல்லாம் ஓரம் வைக்கணும் தானே, இப்படி பண்ணலாமா? எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் ஒரே சம அளவாக பார்க்கணும். அதே நான் சீனவங்களுக்கு ஒரு மாதிரி, மலாய்க்காரங்களுக்கு ஒரு மாதிரி, தமிழங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் தமிழ்நாடோட சேனலை கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாங்க. மலேசியாவில் உள்ளவங்ககிட்டயே காட்டுறாங்க. வச்சுங்க அவர் கூடுது, பீவர்ஸ் அளவு கூடுது. ஆனால் என்னோட கொண்டு காட்ட மாட்டுறாங்க. அது ஏன் என்ன மட்டும்? நான் என்ன பண்ணிட்டேன் மலேசியா யூடியூப்பை? ஏன் வந்து மலேசியாவில் கொண்டு காட்ட மாட்டுறாங்க? ஏதாவது காரணம் அவங்களுக்கு இருக்குன்னு தானே, அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது நல்லதில்லை. இப்போ இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் பாருங்கள், மலேசியாவில் உள்ளவங்க பார்க்குறது இல்லை. எவ்வளவோ சேனல் மலேசியாவில் யூடியூப் சேனல் இருக்குது, வீடியோ போடுறவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். என் சேனல் எல்லாம் அப்படியே அமைங்கி போய் கிடக்குது. கொண்டு போய் காட்ட மாட்டுறாங்க. மலேசியாவிலையும் காட்ட மாட்டுறாங்க, அங்கே இந்தியாவில் காட்டுறாங்க. அதே என்னமோ தெரியல, வியூவர்ஸ் அளவே இல்லை. எப்போ திடீர்னு கூட போகுதா? கூடுறப்ப கூட்டோம். நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் இதை பற்றி நான் சொல்கிறது. எது நினச்சிக்காதீங்க, சொல்லணும்ல, சொன்னால் தானே எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இப்போ எந்த டாப்பிக்லேருந்து எதுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த அமெரிக்காவில் உள்ள ஈகிள் பறவை மாதிரி, நேஷனல் பேர்டு கழுகு பறவை மாதிரி மலேசியாவிலையும் மலேசியா தேசிய பறவை இருக்குது. மலேசியா நாட்டு நேஷ்னல் பேர்ட் இருக்குது. அமெரிக்கா மாதிரியே எங்கள் நாட்டுக்கும் இருக்குது. நான் மலேசியாவில் இருக்கேன்ல, எங்கள் நாட்டுக்கும் இருக்குது ஒரு தேசிய பறவை. அந்த தேசிய பறவை பேர் வந்து என்னென்னா, இங்கிலீஷில் வந்து ரினோசரஸ் ஹார்ன்பில்னுவாங்க. ரைனோசரஸ் காண்டாமிருகம் பேர் மாதிரி வருது இல்லை? தமிழில் வந்து எப்படி அழைப்பாங்கன்னா காண்டாமிருக இருவாச்சி. காண்டாமிருக இருவாச்சின்னு மலேசியா நாட்டு தேசிய பறவையை தமிழில் அழைப்பார்கள். மலேசியா நாட்டு தேசிய பறவைக்கு அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, காண்டாமிருகம் பார்த்துருக்குங்களா? ரைனோசரஸ்னுவாங்க. அது அந்த காண்டாமிருகத்துக்கு இந்த வாய்க்கிட்ட இந்த பக்கம் வந்து கொம்பு மாதிரி இருக்குமா, கொம்பா நின்று இருக்குமா, கொம்பு மாதிரி. காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா? மூக்குக்கிட்ட அப்படியே கொம்பு மாதிரி இருக்கும் காண்டாமிருகம் ரைனோசரஸ். அதோட மூக்கில் மூக்குக்கிட்ட உள்ள அதே கொம்பு மாதிரி தான், கொம்பன்னு வாங்க அதை, அதே மாதிரி கொம்பு மாதிரி தான் இந்த காண்டாமிருக இருவாச்சிங்கிற மலேசியா தேசிய பறவைக்கு இருக்குது. மூக்குக்கிட்ட காண்டாமிருகம் மாதிரி இருக்குமா, நீட்டாக. அது நான் ஃபோட்டோ வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது மூக்குக்கிட்ட உள்ளதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீட்டமாக பெருசாக பார்த்தா அதாவது கொம்பு மாதிரி இருக்குமா. அது அந்த பறவையை வந்து கொம்பன் பறவைன்னு மலேசியாவில் சொல்லுவாங்க. கொம்பன் பறவைனா கொம்பு பறவை. இவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனுடன் இந்த வீடியோவை முடிக்கின்றேன். ஓகே.